Hey dude, நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி யூடியூப் ஸ்டார்ட் பண்ண மைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட். ஸோ மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான பர்சன் எனக்கு. ஸோ ஒரு மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன், ஒரு ரோல் மாடல் கூட சொல்லலாம் எனக்கு. ஸோ அவரை பார்த்து தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுச்சுன்னு சொல்லலாம். இந்த மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க எப்படி வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி வந்து இந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். கரண்ட் பீரியடில் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர் எவ்வளோ தெரியுமா? 301 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இட்ஸ் ஸோ கிரேசி. மிஸ்டர் பீஸ்ட்டுங்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் வந்து ஜிம்மி டொனால்ட்சன். எல்லாருமே வந்து ஜிம்மி டொனால்ட்சன் கூப்பிடுவாங்க அண்ட் மிஸ்டர் பீஸ்ட்னு கூப்பிடுவாங்க. ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்டேஃபன். ஸோ எங்களோட ரியல் நேம் வந்து ஜேம்ஸ் ஸ்டேஃபன். அவங்க வந்து எல்லாருமே ஜிம்மி டொனால்ட்சன் கூப்பிடுவாங்க அண்ட் மிஸ்டர் பீஸ்ட்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவங்க ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து ஃபஸ்ட்டாக ஒரு யூடியூப் வீடியோ போடுறாங்க. அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ். ஸோ வீடியோ கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணுறாங்க இந்த மிஸ்டர் பீஸ்ட். ஸோ இந்த மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து யூடியூப் பேஷனாக இருந்தாங்களா ஃபஸ்ட்டு கேட்டால் நோ. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபேஸை காட்டி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் வியூ வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்லெஸ் பீப்புளுக்கு $10,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க சொசைட்டிக்கு. ஈஸியான கண்டென்ட் கிரியேட்டர் சொல்லலாம். ஸோ ரொம்ப இன்ஸ்பிரேஷன், ரொம்ப பிடிச்ச பர்சன் சொல்லலாம். ஸோ இந்த மிஸ்டர் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்காக 20 மில்லியன் ட்ரீஸ் அவங்க வந்து நட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கிரேசியான ஒரு வீடியோ. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர்ட். அண்டு செகண்ட் திங் இஸ், ஒரு வீடு வந்து எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒரு வீடு வாங்கினா அதுக்கான ஹையஸ்ட் ப்ரைஸில் தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்டர் பீஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடை வாங்கிட்டு $1 சேல் பண்ணாங்க அந்த வீடியோ. அண்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அவங்க 1 lakh கவுண்டிங் பண்ணி நிறைய சேலஞ்சஸ் வ்ளாக். அண்ட் இந்த மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேர் வச்சது வந்து மிஸ்டர் பீஸ்ட் 6000. அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் பீஸ்ட்னு வந்து ஒரு வந்துச்சு. அது ஃபஸ்ட்டு வந்து கேமிங் வீடியோவாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து மிஸ்டர் பீஸ்ட் அண்ட் மிஸ்டர் பீஸ்ட் ஃபிலாசபி, மிஸ்டர் பீஸ்ட் கேமிங், மிஸ்டர் பீஸ்ட் ரியாக்ட்ஸ், டோட்டல் 4 வீடியோஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எஸ், ரொம்ப இன்ஸ்பயரான பர்சன். ஜேம்ஸ் ஸ்டேஃபன் டொனால்ட்சன் வாஸ் born on May 7th, 1998 வந்து இவங்க வந்து பிறந்திருக்காங்க. ஸோ மிஸ்டர் பீஸ்ட் யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா 2017 2020 தான் இவங்களோட கேமே ஸ்டார்ட் ஆகுது சொல்லலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 2017 to 2020 வந்து தான் சேலஞ்சஸ் பண்ணி அப்லோட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் நான் சொன்னேன் ஏற்கனவே. 1 lakh கவுண்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு சேலஞ்சஸ். அதுக்கப்புறம் புக்கை ரீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து $10,000 தரேன் அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ கார்ஸ் ஸ்டண்ட் பண்ணி வீடியோ போடுறது. ஸோ இந்த மாதிரி கிரேசியான வீடியோஸ் வந்து நிறையா மேக் பண்ணியிருந்தாங்க இந்த மிஸ்டர் பீஸ்ட். ஸோ எஸ், இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 5 டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கும் மேலே பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூடிபை. ஸோ இந்த பியூடிபை அப்படிங்கிற ஒரு யூடியூபர், அவங்களும் ஒரு இன்ஸ்பயர்டு பர்சன். ஸோ அவங்களும் ஒரு கேமிங் சேனல் மாதிரி வச்சு தான் அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பியூடிபை. லாஸ்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டி சீரீஸ்க்கும் பியூடிபைக்கும் ஒரு வாரே கிரியேட் ஆச்சு. ஸோ யார் வந்து லீடிங் போயிட்டுருக்காங்கன்னு ஒரு வாரே கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த பியூடிபைக்கும் டி சீரீஸ்க்கும். ஸோ இப்போது கரண்ட் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா டி சீரீஸ்க்கும் மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு வந்து ஒரு வார் கிரியேட் ஆகிருந்துச்சு. அதில் மிஸ்டர் பீஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க சோலோ கிரியேட்டராக. ஐ இம்ப்ரெஸ்ட். மிஸ்டர் பீஸ்ட் வந்து வெறும் யூடியூபரான்னு கேட்டிங்கன்னா நோ. இவங்க வந்து மிஸ்டர் பீஸ்ட் பர்கர் அண்ட் ஃபீஸ்டபிள்ஸ் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஏகப்பட்ட பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பெரிய பீச்சை வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து கார் கிஃப்ட் கொடுக்குறது, டொனேட்டர். ஸோ இவங்க வந்து டோட்டலி பிக் டொனேட்டர். ஸோ இவங்க வந்து டொனேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறையா என்ன கிடைக்குதோ அது வந்து ஃப்ரீயாகவே
இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குற ஆளு தான் இந்த ஜிம்மி டொனால்ட்சன். அது வந்து ஃப்ரீ ரெஸ்டாரண்ட் இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரீ ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற வந்து ஒரு பீஸ் பர்கர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ அவங்க வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய 2 days நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து அந்த கஸ்டமருக்கு வர கஸ்டமருக்கு எல்லாருமே இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க தான் மிஸ்டர் பீஸ்ட். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஸ்பான்சர்ஷிப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு கேம் தான் சொல்லணும். ஸோ வர இன்வெஸ்ட்மெண்ட், வர ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோக்கான கண்டென்ட்டுக்கு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்காக 20 மில்லியன் ட்ரீஸ் வந்து நட்டு வச்சுருக்காங்க இந்த மிஸ்டர் பீஸ்ட். அப்போது 20 மில்லியன் ட்ரீஸ் நட்டு வைக்கும்போது தான் டீம் ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து ஜாயின் பண்ணுறாங்க இந்த மிஸ்டர் பீஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஆன் October 25th 2019. ஸோ 2019 இப்போது 2024 ஏஜ் 26ன்னு சொல்லலாம். ஸோ 2002 அந்த ரேஞ்ச், அந்த ஏஜ்லேயே வந்து அவங்க எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஓகே, இந்த மிஸ்டர் பீஸ்ட் ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னல. ஸோ இந்த 5 மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல், கிறிஸ்ட், சாண்ட்லர், அதுக்கப்புறம் நிறையா ஜாக்கோப்ஸ், இந்த மாதிரி நிறைய டீம் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ நீங்கள் மிஸ்டர் பீஸ்ட்ங்கிற வீடியோ நீங்கள் பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். ஸோ வாழ்ந்தால் இந்த மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஃபஸ்ட்டாக வந்து 2016 30,000 ரீச் பண்ணியிருக்காங்க இந்த மிஸ்டர் பீஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் பீஸ்ட் வந்து காலேஜை ட்ராப் அவுட் பண்ணி ஃபுல் கரியராக இந்த யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இட்ஸ் வெரி கிரேசி. ஸோ மிஸ்டர் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து 300 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ ப்ரவுட். அண்ட் நான் ரொம்ப பெரிய ஃபேன் சொல்லலாம் மிஸ்டர் பீஸ்ட்டுக்காக. நானும் நம்ம சேனலும் ஒரு நாள் வந்து மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் நம்ம வந்து எப்போவுமே ஒரு பர்சனை நம்ம இன்ஸ்பயராக வச்சுட்டு ஒரு ரோல் மாடலாக நம்ம வந்து மிஸ்டர் பீஸ்ட் எடுத்துருக்கேன் இந்த யூடியூப் கரியரில். யார் வந்து மிஸ்டர் பீஸ்ட் தெரியலையோ அவங்க சேனலில் போய் பாருங்கள், ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து யாரெல்லாம் உங்களுக்கு வந்து மிஸ்டர் பீஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ see you next video guys. Cheers.